தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுக எம்பி திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் கம்பர் விழா அப்படின்னு ஒன்று எடுத்து நடத்தினாரு. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி யாராவது ஒன்று தொடங்கி அது பெருசாயிடுச்சுன்னா ஒன்று அந்த நிகழ்ச்சியை அப்படியே ஆட்டையே போடணும். இல்லை அவங்களால ஆட்டையே போட முடியல அப்படின்னா அப்படியே ரிப்ளிகேட் பண்ணி நம்ம அதே பேரில் ஒன்று நடத்தணும். அப்படிங்கிறது தான் நம்ம திராவிட மாடல் அரசோட கொள்கை. அப்படி இந்த கம்பர் விழா அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். கம்பர் விழாவில் பேசுறதையே தமிழ் பற்றாளர்களுக்கும் ஆன்மீக பேச்சாளர்களுக்கும் ஒரு கௌரவம். அதில் போய் நம்ம பேசணும் அப்படிங்கிறது அவ்வளோ ஆவலாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த கம்பர் விழா பேர்ல ஒரு நடந்த நிகழ்ச்சியில முகத்தையே சுளிக்க வச்சிருக்கார். நம்ம சொல்லல, நம்ம தமிழகத்துல யாருமே அதை பத்தி வாய் திறக்கல. அதுக்கான காரணத்தையும் நம்ம சொல்லுவோம். ஆன்மீக பேச்சாளர், மிகப்பெரிய ஆன்மீகவாதி நம்ம திரு இலங்கை ஜெயராஜ் அவர்களே அதே மேடையில வைரமுத்து அவர்கள் அந்த கம்பர் விழால பேசினார்ல, ராமன் பகவான் ஸ்ரீராமன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் அப்படின்னு சொன்னதுக்கு அதே மேடையில என்னன்னா அடுத்த நாளே கண்டிச்சிருந்தார். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை யாருக்குமே தாழ்த்தி பேசுறதுக்கு இது கிடையாது, உரிமை கிடையாது. எந்த அளவுக்கு அது உயர்த்தி பேசணுமோ அப்படிதான் பண்ணணும். அதுதான் கவிஞர்கள் கலைஞர்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அது கண்டனத்தை தெரிவிச்சார். உடனே இங்க இருக்கவங்க எல்லாம் ஒரு ஆதங்கப்பட்டாங்க. ஏன் தமிழகத்திலேருந்து எந்த எழுத்தாளர்களோ ஆன்மீக பேச்சாளர்களோ யாருமே ஒரு குரல் கொடுக்கல, கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மேல கோவப்படுறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாதுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட அரசு இங்க நடக்குது. முருகர் பக்தர் மாநாடுன்னு மதுரையில இந்து முன்னணியை சிறப்பா நடத்தினாங்க. அங்க அரசியல் எதுவுமே பேசல. ஏன்னா கோர்ட்டே சொல்லியிருக்காங்க அங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு. அப்ப அங்க ஆதீனங்கள் ஆன்மீகத்தை பத்தி தான் பேசினாங்க, முருகரை பத்தி தான் பேசினாங்க. அப்படி அந்த முருகரை பத்தி ஆன்மீகத்தை பத்தி பேசினதுக்காகவே அவங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க. யார் மேல? ஆதீனத்து மேல வழக்கு போட்டிருக்காங்க. ஆதீன அவர்கள் ஆன்மீக குருமார்கள் மேலேயே வழக்கு போடுறாங்க. இவங்கெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பயப்பட மாட்டாங்களா? அப்படி இருக்கிறனால ஒரே காரணத்தினால தான், அதாவது தன் அதிகாரத்தை வைத்து பயமுறுத்துற ஒரே காரணத்துக்காக தான் இங்க இருக்கிற எந்த எழுத்தாளர்களும் யாருமே குரல் கொடுக்கவில்லை. இதுவே வேற ஆட்சியா இருந்தா கண்டிப்பா குரல் கொடுத்திருப்பாங்க. பட் இவங்க தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றதுனால தான் அவங்க குரல் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது என்னோட புரிதலா இருக்கு. சரி, இதுக்கு வருவோம். கண்டிப்பா இதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இப்போ வரையும் நம்ம பார்த்திருப்போம். ஆளுகிற அரசாங்கம் மூலியமா எதுவுமே நடத்தவே இல்லை, எடுக்கவும் இல்லை. பட் அண்மையில ஒரு தீர்ப்பு வந்தது. அதற்கும் இதற்கும் ஒட்டி பார்த்தா கண்டிப்பா அரசாங்கம் இது மேல நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட தீர்ப்பு தான் வந்திருக்கு. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு எஃபி போஸ்ட் சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் நம்ம தீக்காலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க. என்னன்னா அந்த கோபியர்கள் குளிக்கிறப்ப ஆடையை எடுத்து கிருஷ்ணர் இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கொச்சையா பேசுவாங்க. அதே இதை வழக்கமா எஃபில அவர் போஸ்ட் செஞ்சிருந்தாரு. அதை ஒருவர் கோர்ட்ல கேஸ் போட்டு இது மாதிரி இந்து மதத்தையும் இந்து கடவுளையும் இன்டென்ட்டா இவங்க அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்கன்னு போட்டாங்க. அதற்கு நம்ம எப்பவும் போல தெரியும், போலீஸ் அப்படி விசாரிச்சேன் இப்படி விசாரிச்சேன்னு சொல்லிட்டு கீழமை நீதிமன்றத்துல எஸ்கேப் ஆயிட்டாங்க. பட் இதை எதிர்த்து மேலமை நீதிமன்றத்துல போறப்ப நீதிமன்றம் சொல்லியிருக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன நீங்க விசாரிச்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு போலீஸ் நாங்கள் அந்த சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எஃபிகிட்ட கேட்டோம். எஃபி சில பல ரூல்ஸ்லாம் கேட்டாங்க, அதனால அனுப்பிச்சு எங்களுக்கு கிடைக்கலங்க, அதனால இந்த கேஸ் அப்படின்னு நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் சொன்னதுக்கு 1000 தடவை கொட்டு வாங்கியிருக்காங்க. இந்த ஆட்சி வந்ததுலேருந்து காவல்துறையா இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், பாவம் அவங்க மேல நம்ம குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்சி. அதனால இதுவும் 1,89,000 தடவை ஒரு கொட்டு காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு. என்னன்னா இது ஒரு விசாரணையா? இன்டென்ட்டா ஒருவர் இது ஒரு இந்து கடவுளை அசிங்கப்படுத்திருக்காரு, அவமானப்படுத்திருக்காரு, நீங்க இதை கேட்டேன் அதை கேட்டேங்கிறீங்களே, அவரோட ப்ரொஃபைல்லே டீட்டெயில்ஸ் இருக்கே, அதை வச்சு உங்களால விசாரிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசத்துல இதை பத்தி எனக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மன்னிக்கவும் நீதிமன்றம், மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஒரு எஃபி போஸ்ட்டுக்கே நீதிமன்றம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்து கடவுள்னா எல்லாருக்கும் இளக்காரமா, இப்படி பேசலாமா, இப்படி போஸ்ட் போடலாமான்னு சொன்னதுக்கே நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்கு. ஒரு பொது மேடையில ஒரு ராமபிரான்
நம்ம கான்ஸ்டியூஷன்லயே வந்து ராமபிரான் அவர்களை பத்தி வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து மேற்கோள் இருக்கு. அப்படிப்பட்ட பகவான் ராமபிரானை பத்தி நம்ம வைரமுத்து அவர்கள் பேசியிருக்காரு. ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? இதே வைணவம் சைவத்தை பத்தி பொன்முடி அவர்கள் பேசினப்ப அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கோர்ட்டு தான் முன் வந்து சோமோட்டோவா எடுத்து பலமான அடி கொடுத்தனாலதான் அவருக்கு அமைச்சர் பதவியே பிடிச்சி வேற வழி இல்லாம எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஊழல் செஞ்சு சுப்ரீம் கோர்ட்ல போய் கொட்டு வாங்கி வேற வழி இல்லாம எடுத்தாங்களோ அதே மாதிரிதான் பொன்முடி அவர்களுக்கும் வேற வழி இல்லாம கோர்ட்டு கொட்டிட்டாங்களேன்னு தனது பதவியை வந்து அவங்க புடுங்கினாங்க. இன்னொன்னு அந்த பொன்முடி வழக்குல நம்ம இன்னும் உன்னிப்பா கவனிக்கணும் என்னன்னா 100க்கும் மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் நாங்க வந்து விசாரிச்சு முடிச்சிட்டோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நாங்க வந்து விளக்கம் கொடுத்துட்டோம்னு போலீஸ் வந்து அதை க்ளோஸ் பண்ணதுக்கு கோர்ட்டு யாராவது ஒருத்தர் எனக்கு உரிய விசாரணை வரலன்னு கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா நடக்கிறது வேறன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல மீண்டும் காவல்துறைக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதே தாங்க அந்த கோர்ட் அந்த 100க்கும் மேல அவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்க காவல்துறை எங்கேயுமே வந்து புண்படுத்தலையே, எங்கேயுமே போராட்டமே வெடிக்கலையே, இதனால ஒரு சலசலப்பு தமிழகத்தை நடக்கவே இல்லையே. அதுவும் இல்லாம அவரா சொல்லலைங்க. 72ல ஒரு நாடகம் நடந்துச்சு. அந்த இதை வந்து அவர் மேற்கோள் தான் காட்டினாங்கன்னு சொல்லி கொடுத்த கம்ப்ளைண்டாளருக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதற்கு இந்து முன்னணி சார்பா வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, காவல்துறை உங்க அனுமதி பெற்று தான் நாங்க வந்து தமிழகம் முழுவதும் வந்து அன்னையர் முன்னணி சார்பா வந்து போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டம்லாம் எந்த கணக்குல வரும்? அது உங்களோட பர்மிஷன் பெற்று தான் நடத்தினோம். இது போராட்டம் கிடையாதா? எங்கேயுமே வந்து சலசலப்பு ஏற்படுத்தலையான்னு சொல்லிட்டு திருப்பி கோர்ட்ல வந்து வந்து அவங்க அப்பீலுக்கு போயிருக்காங்க. அந்த லட்சணத்துல தான் திமுக அரசாங்கம் இங்க ஒரு இந்து கடவுளையோ யாரை பத்தி பேசினாலும் இந்து தர்மத்தை பத்தி பேசினாலும் நடவடிக்கை எடுக்கிற லட்சம். இதனாலதான் பிஜேபியா இருக்கட்டும், இந்து முன்னணியா இருக்கட்டும், ஆன்மீக பிரிவுகளா இருக்கட்டும், என் தமிழக மக்கள் எல்லாருமே டிஎம்கேவை வந்து ஹிந்து விரோத அரசுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட எஸ்டிடி அவங்கள்ட்ட இருக்கு. இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்கடான்னு போய் பார்த்தாதான் தெரியுது. துணை முதல்வர் அவர்கள் பேச்சு தான் இதுக்கெல்லாம் மூல காரணமா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா சனாதன தர்மத்தை வேறு அறுப்பேன் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. அதற்கும் கோர்ட்டு கண்டிச்சுது. ஆனா வெளி மாநிலத்துல கர்நாடகால போய் 1 லட்சம் ரூபாய் பிணை கட்டி தான் இன்னைக்கு அவரு பெயில இருக்காரு, வெளியில இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தகவலா சொல்லிக்கிறேன். எல்லா மாநிலத்திலையும் வழக்கு போட்டிருக்காங்க. ஆனா இங்க ஒண்ணுமே பண்ணல. ஒரு எஃப்ஐஆர் கூட போடவே இல்லை. அப்படி கொடுக்கிற இங்க திமுக அரசாங்கம் கொடுக்கிற தைரியத்தை தான் வைரமுத்து போன்றவர்கள்லாம் மீட்டு வைரமுத்து எத்தனை இன்னைக்கு சின்மைங்கிற பேர் தான் உங்களுக்கு மீடியால தெரியும் நினைக்கிறேன். 10க்கும் மேற்பட்ட பெண்கள், குறிப்பா இசை புயல் நம்ம சொல்றோம் ஏஆர் ரகுமான் அவரோட சகோதரியே சொல்லியிருக்காங்க வைரமுத்து எப்படிப்பட்டவர்னு. அப்படி 10க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான திரு வைரமுத்து அவர்கள் பேசுறதுக்கு தைரியம் இந்த திமுக அரசாங்கம் இந்து தர்மத்தை பத்தியும் இந்து கடவுளை பத்தியும் பேசினா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியம் தான். ஆனா மக்கள் நிச்சயமா 24ல இதற்கான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்புவோம். மீண்டும் நமது யூடியூப் சேனல் மூலியமா கோர்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். எப்படி பொன்முடி அவர்கள் வழக்குல இன்னொன்று ஊழல் வழக்குல சொத்து குவிப்பு வழக்குல சோமோட்டோவா எடுக்கிறீங்களோ, இது ஒரு தடவையோ பாசிங்காவே வந்து வைரமுத்து அவர்கள் சொல்லலை. போற போக்குல சொல்லிட்டு போறமா இல்லை. எப்படா கிடைக்கும், எப்படா இதை சொல்லுவோம் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்து கிடைத்த மேடை உடனே மேடை கிடைச்சோடனே இவர் வந்து அதை கக்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி தான் ஆண்டாளை பத்தி ஒரு அருவருப்பான விஷயம் சொன்னதுக்கு போய் மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிச்சாரு. அதனால ராகுல் காந்தி அவர்கள் போலவும் இங்க திமுக இருக்கிற எல்லா ஆட்களும் வந்து தெரிந்துதான் இந்து கடவுளைகளை வந்து அவமானப்படுத்துறாங்க. ஸோ வைரமுத்து அவர்கள் மேலேயும் வந்து சோமோட்டோவா நீதிமன்றம் வந்து வழக்கு பதிய செய்து உரிய விசாரணை உட்படுத்தி தண்டனை பெற்று தருவோம் அப்படிங்கிறத நம்புறோம். இதை வேண்டுகோளாகவும் வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.